கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 2ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் நாம் செய்கிறோமா? நன்மைகள் செய்கிறோமா? நன்மை செய்கிறவனோ அவனுக்கு மகிமையையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும். நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நற்கிரியைகள் செய்கிறோமா? நம்முடைய அன்பை கிரியையில வெளிப்படுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் சண்டைக்காரராய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுவார்கள், எல்லோரிடமும் சமாதானமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். எந்த குடும்பத்தில் அநியாயம் செய்கிறார்களோ அந்த குடும்பத்தின் பலன் வருத்தம் என்று வேதம் சொல்கிறது. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நியாயமான காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்லது அநியாயத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? அநியாயத்தை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் விலக வேண்டும். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் நீதிமான் என்றால் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். ஒருபோதும் நீதியை விட்டு விலகி அநியாயம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை செய்யும்போது, நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் அநியாயமான காரியங்களுக்கு உடந்தையாகாதபடிக்கு, அநியாயம் செய்யாதபடிக்கு, அநியாயமான காரியங்களை விட்டு விலகி வாழ்வோம். ஹல்லேலூயா. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநியாயத்தை விதைத்து வருத்தத்தை அறுக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்தை விதைத்து அதன் பலனை அறுவடை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் நீதிமானாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், நீதிமான்களாய், நீதியான காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஒருபோதும் அநியாயமான காரியங்களுக்கு உடன்படாமல், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்காமல் எச்சரிக்கையோடு வாழ்வோம். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுவார்கள். அவர்களே தேவனுடைய புத்திரர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக.
பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களோட தடைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து தாமே பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷகரா கதுரி கரதரபலா ரபா கபரா சாந்த ரதன கதரபா ரேபே லெபே ரெபேதன ஹதோரபா ரேகே பா ராக்கா தூண மர சாந்தரோ ரீபா கே ரே ஷேகே ராக்கா தனஹந்தரா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் ஏற்ற துணையை கொடுப்பீராக. திருமண காரியங்களோட எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. கர்த்தரே கூட இருந்து பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுங்க. நன்மையாய் முடியட்டும். சகலத்தையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போகட்டும். ரீபா ரபா ரபா தூராபா ரபா ரேகே ரேகே ஷேகே ராக்கா தன மர சந்தரோ ரீபா கபரபர ஷபரபரப தரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே உதவி செய்கிறவர், நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகள் எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிகளுக்கும் மேலான நன்மைகளை கொடுங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனங்கள், வியாதிகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துன்பங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைங்கப்பா. பரிசுத்த இரத்தத்துக்குள்ள முத்திரை போட்டு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.